இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மிஸ்டர் சுப்பிரமணியம், என்ன பத்தி இவர்கிட்ட சொல்லலையா? நானும் திரும்ப திரும்ப வார்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், பயமே இல்லல்ல? எல்லாம் அஞ்சலி கொடுக்கிற தைரியம் கையற கோவம் வருதா? இங்க பாரு, நீங்க வேலை செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அதனால என்ன பண்ற, இந்த ஸ்பேனர் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நீ நேரா கிளம்பி செங்கல்பட்டு பக்கத்துல ஒரு கிராமம் இருக்குல்ல, அங்க போயிடு. சரியா? பி a குட் பாய். இல்ல நீ பிறந்த மதுரைக்கு போயிடு. ஏய், அது சொல்றது நீ யாரா? நான் யாரா? ஹலோ, என்ன நான் யாரு நீ உனக்கு என்ன சொல்லலைங்க? டேய் அர்ஜுன், நீ அதை சொல்லிருக்கலாம்ல. இந்த மாதிரி நான் என் புத்தி சொல்றது கேட்டு வேலை செய்யறவன், புரியுதா? கண்டவன் சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நாள் கிடையாது. குழந்தையாட்டம் பேசாத, கிளம்பு. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒழுங்கா இருந்து போயிடு. போயிட்டு சொல்லிட்டேன். அஞ்சலி, வேணாம், இவனை வெளியில அனுப்பு. அனுப்ப முடியாது. என்ன பண்ணுவ? இங்க வந்து பிரச்சனை பண்ணா, மிரட்டினா நான் பயந்துருவனா? அவர் இங்கதான் வேலை செய்வார். அஞ்சலி, இதுக்கு முன்னாடி வந்த மெக்கானிக்குங்களை துரத்தன மாதிரி சத்யாவை துரத்தணும்னு நினைக்காத. அவன் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டான். என்ன ஓவர் பில்டப் ஆகுது? சத்யா கெத்த மெயின்டைன் பண்றா. இல்ல என்ன பிரச்சனை உனக்கு? வாழ்க்கையில நாங்க முன்னேறினா உன் லெவலுக்கு வந்துருவோன்னு பயப்படுறியா? அஞ்சலி, உனக்கு இந்த கேரேஜ் மெக்கானிக் ஷெட் எல்லாம் வேணான்னு பல தடவை சொல்லிட்டேன். நீ கேட்கவே மாட்டேங்கிற. இங்க வேலைக்கு வந்தவனுங்களா அடிச்சு பரட்ட. ஓ, வந்ததெல்லாம் ஆளுங்க தானே? என் அடி எப்படி இருந்ததுன்னு உன்ட்ட சொல்ல? ஏய், நீ என்ன பைத்தியமா? இவங்களுக்காக நீ அடி வாங்கி சாகுற? இத பாரு, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. முதல்ல வெளியே போ. சத்யா, இந்த வண்டி ஒண்ணு ரெடி ஆயிடுச்சான்னு கால் பண்ணாரு. சீக்கிரம் ரெடி பண்ணு. ரெடி பண்ணிடலாம், எல்லாம் கிளியர் பண்ணிடுறேன். நீ என்னென்ன பாத்துக்கிட்டு இருக்க? போய் வேலையை பாரு. சுப்பிரமணிய அங்கிள், பின்னாடி இருக்கிற வண்டியெல்லாம் யார் ரெடி பண்றது? போய் வண்டி ரெடி பண்ணுங்க. போறமா. அப்போ நான் சொல்றது யாரும் கேட்க மாட்டீங்க, அப்படித்தானே? பாக்குறேன் எத்தனை நாள் இவங்க இருக்கான்னு பாக்குறேன்.